வர 22ஆம் தேதி ஐபிஎல் தொடர் தொடங்க இருக்கிற நிலையில மும்பை அணியின் புது கேப்டனா ஹர்திக் பாண்டியா மும்பை அணியோட பயிற்சிக்காக இணைஞ்சிருக்காரு. ஹர்திக் வந்த உடனே விளக்கேத்தி சாமி கும்பிட்டு தனது பயிற்சிகளை ஆரம்பிச்சிருக்காரு. இது தொடர்பான வீடியோவை தனது சமூக வலைதள பக்கத்துல வெளியிட்டிருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி. 2023 உலக கோப்பையில இருந்து காயம் காரணமா விலகின ஹர்திக் பாண்டியா அதுக்கப்புறம் எந்த தொடர்லையும் விளையாடாத நிலையில இப்போ ஐபிஎல் தொடர்ல விளையாட தீவிரமா பயிற்சிகளை மேற்கொண்டு வர்றாரு. ரிஷப் பண்ட் காயம் காரணமா கிரிக்கெட்ல இருந்து விலகி இருந்த நிலையில நடப்பாண்டு ஐபிஎல் சீசன்ல விளையாடுவாருன்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில ஜூன் மாதம் தொடங்க இருக்கிற T20 உலக கோப்பைக்கான இந்திய அணியில ரிஷப் பண்ட் தேர்வாக வாய்ப்பு இருக்கிறதா பிசிசிஐ தலைவர் ஜெய்சா சொல்லி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் பண்ட் நல்லா பேட்டிங் செஞ்சு வர்றதாகவும் ஐபிஎல் தொடர்ல எப்படி விளையாடுறாருன்னு பாப்போம்னு ஜெய்சா சொல்லி இருக்கிறதா சொல்லப்படுது. பேட் கமின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி 2023ஆம் ஆண்டு நடந்த 50 ஓவர் உலக கோப்பையை ஜெயிச்சது. இந்த நிலையில ஜூன் மாதம் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்க இருக்கிற T20 உலக கோப்பைக்கான ஆஸ்திரேலிய அணிக்கு மிச்சல் மார்ஷ் கேப்டனா செயல்படுவார்னு தகவல் வெளியாகி இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேனான சூரியகுமார் யாதவ் ஸ்போர்ட்ஸ் ஹெர்னியா ஆபரேஷன் காரணமா ஓய்வுல இருந்து வந்த நிலையில முதல் 2 ஐபிஎல் போட்டியில சூரியகுமார் யாதவ் பங்கேற்க மாட்டாருன்னு சொல்லப்படுது. உடல்நிலை சரியாக மேலும் சில காலம் ஆகலாம்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.